நண்பர்களே, இந்த டோரை பாருங்கள், இந்த வாசகலை பாருங்கள், பாலிஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா பியூ பாலிஷ் அந்த மாதிரி கேட்டகரிலாம் கிடையாது. இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். அதாவது பார்த்தோன்னா இது வாட்டர் பேஸ்ட் பாலிஷு. எந்த அளவு குவாலிட்டியாக செம்மையாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து பார்த்தோன்னா இதை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லை. இப்போ என்னுடைய பிராண்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் பாலிஷ்னாவே இந்த வாட்டர் பேஸ்ட் பாலிஷ் தான். ஏன்னா இது வந்து மாஸ்க்கு போட தேவையில்லை, கை க்ளவுஸ் போட தேவையில்லை, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் ஆகாது. அதேமாரி எல்லோரும் எதிர்பார்க்குற குவாலிட்டி வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் மெட்டலுக்கும் அடிக்கலாம், இந்த மாதிரி மைக்கா ஓட்டின டோர் மேலேயும் அடிக்கலாம், வுட்டுக்கும் அடிக்கலாம். ஓகேங்களா? எதில் அடித்தாலும் நல்ல ஒரு ஷைனிங் தெரியும், நல்ல ஒரு குட் ஃபினிஷிங் தெரியும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேலாம் வந்து பண்ணவே இல்லை, ப்ரஷில் தான் பண்ணியிருக்கேன். நான் எப்படி வந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ணேன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக ஒவ்வொன்றா சொல்கிறேன். நான் யூஸ் பண்ண மெட்டீரியலையும் உங்களுக்கு காட்டுறேன். ப்ரஷ்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்தா இந்த அளவுக்கு குவாலிட்டியாக நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்குது. அப்போ நம்ம ஸ்ப்ரேயில் பண்ணால் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கின்றத நீங்களே யோசித்து பாருங்கள். இது இப்போ என்ன பிராண்டை யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன பாலிஷ் யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி இது கலர் கோட்டிங் கொடுத்துருக்கேன், எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா ஒவ்வொன்றா உங்களுக்கு அழகாக சொல்கிறேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது வீட்டுக்காரருக்கும் சரி, அடிக்கிற பெயிண்ட்டுக்கும் சரி, நல்ல ஒரு ஆரோக்கியமான பெயிண்ட்டுன்னு பார்த்தோன்னா இதுதான். ஆரோக்கியன்றதை தாண்டி நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிஷ் ஒர்க்னாவே அலர்ஜி. ஏன்னா அதிகமான உடல் பாதிப்புகள் ஏற்படுறதால பாலிஷ் ஒர்க்குனா நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறது கிடையாது. ஆனால் அதுக்கான எனக்கு ஒரு நல்ல வழி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிஷ் வாட்டர் பேஸில் அடிக்கிற இந்த சீன்லாக் வாட்டர் பேஸ் பாலிஷு. நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை பற்றி நான் சில வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கேன். இதில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலான்னு இருக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வுட்டை நல்லா தேய்ச்சி சுத்தம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கலர் கோட்டிங் கொடுக்குறோம். அதாவது நான் ரீபெயிண்டிங் ஒர்க்கில் யூஸ் பண்ணுறேன். அதுவே நம்ம புதிய ஒர்க்காக இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு சீலர்லாம் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு கலர் கோட்டிங் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா என்சி தின்னர் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரோஸ்வுட் ஸ்டைலர், கொஞ்சம் ரெட் ஷேடு வர்றதுக்கு, எல்லோ வரணுன்றதுக்காக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக டீ குட் ஸ்டைலர் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். என்சி தின்னரு, டீ குட் ஸ்டைலரு, ரோஸ்வுட் ஸ்டைலரு ஊற்றி மிக்ஸ் பண்ணி இப்போ நான் தேய்ச்சி சுத்தம் பண்ண இந்த வுட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கோட்டிங், அதாவது ஒரு கோட்டிங்கே போதுமானது. கலர் கோட்டிங்கு. அப்படி சப்போஸ் எங்கேயாவது உங்களுக்கு திட்டு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஒரே ஈவனாக கொண்டு வரதுக்கு கலர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் கோட்டிங் கூட பார்த்தீங்கன்னா இந்த சீன் லாக்கில் வர்ற ஸ்டைலர் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குமோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஸ்டைனர் கோட்டிங் முடிஞ்சுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷ். இப்போ நான் சொன்ன வாட்டர் பேஸ் பாலிஷ் தான் இது. ஓகேங்களா? இது மாதிரி பால் மாதிரி வெள்ளையாக இருக்கும். 1 லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக 300 ml தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை அடிக்கும்போது நீங்கள் வந்து மாஸ்க்கு போடணும் அவசியமே கிடையாது. நீங்கள் ரூமுக்குள்ளே அடித்தாலும் சரி, இல்லை காற்றோட்டமாக இருக்கிற இடத்துல அடித்தாலும் சரி, எந்த இடத்துல அடித்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட்டும் தெரியாது. நார்மலாக இருக்கும். தண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக திட்டாக தெரியும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? பால் மாதிரி இருக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம். 5 நிமிஷத்தில் நல்லாவே ட்ரை ஆகிடும். 10 நிமிஷம் விட்டால் இன்னும் வேறு லெவலாக ட்ரை ஆகிடும். நீங்கள் 10 நிமிஷத்துக்கு விட்டு நீங்கள் இன்னொரு கோட்டிங் கூட அடிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா வுட் வந்து ரெடி ஆகிடும், நல்லாவே ட்ரை ஆகிடும். நம்ம அடிக்கும்போது மெட்டீரியல் வந்து அங்கங்கே நிற்காத அளவுக்கு நம்ம நல்லா வந்து ப்ரெஷ்ஷில் நல்லா ஆற்றி விட்டால் போதுமானது. நம்ம வழக்கமாக அடிக்கிற மாதிரி தான். நம்ம வந்து இதை வந்து ஸ்ப்ரேயில் பண்ண முடியும்னு கேட்டால் தாராளமாக ஸ்ப்ரேவிலையும் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டுக்கு வந்து 2 கோட்டிங் வந்து பாலிஷ் பண்ணிட்டேன். அதோட ரிசல்ட் நான் முன்னாடியே காமிச்சிருக்கேன், இருந்தாலும் கடைசியாகவும் காட்டுறேன். அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ இந்த டோர் வந்து பார்த்தோன்னா ரெடிமேட் டோரு, மைக்கா ஒட்டட் டோரு. இதில் வந்து பார்த்தோன்னா அதிகமாக சாய்க்காக இருக்குது, அழுக்கு இருக்குது, கரையாகவே இருந்துச்சு. நான் எல்லாமே வந்து பார்த்தோன்னா தண்ணி தொட்டு துடைச்சிட்டேன். நம்ம என்சி தின்னூர் தொட்டுலாம் துடைக்கக்கூடாது. என்சி தின்னூர் போட்டு துடைக்கும் போது என்ன ஆகும், டோரில் இருக்கிற அந்த கலர் கோட்டிங்லாம் அது பார்த்தா வந்துடும். அதனால் தண்ணி தொட்டு துடைச்சிட்டேன், சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா காஞ்ச உடனே இப்போ நான் வந்து பாலிஷ் வந்து அப்ளை பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பாலிஷ் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா வெள்ளையாக தெரியும். ஏன்னா அதோடைய கலரே வந்து பார்த்தோன்னா ஒயிட்டாக இருக்கிறது இது மாதிரி தெரியும். ஆனால் ட்ரை ஆகும்போது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ஒயிட்டும் தெரியாது. இப்போ இது இன்னும் சரியாக காயலை. காஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பார்த்தோன்னா நல்லா வந்து பாலிஷ் கோட்டி தான் தெரியும், நல்லா கண்ணாடி மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பாலிஷ் வந்து நம்ம இந்த மாதிரி கிளாஸ் ஃபினிஷிங் இருக்குது. அதே மாதிரி மேட் ஃபினிஷிங் வேணுன்றவங்களுக்கும் இந்த பாலிஷ் இருக்குது. சீன் லாக்கில் வாட்டர் பேஸ் பாலிஷ் வந்து மேட் ஃபினிஷிங் இருக்குது, கிளாஸ் ஃபினிஷிங் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷிங் தான். எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த கைப்பிடி பாருங்கள், அந்த டோரில் தெரியுது. இந்த மைக்கோ டோர் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபாக சொரசொரப்பாக இருக்கும். அதிலே ஒரு நம்மளுக்கு எந்த அளவுக்கு மினிமின் நல்லா பக்காவாக தெரியுது பாருங்கள். இந்த பாலிஷ் வந்து நல்ல ஒரு உயர்ந்த பாலிஷோடு ஒப்பிடும்போது அந்த அளவுக்கு மேலேயே இது ரிசல்ட் நல்லாவும் இருக்குது. நான் இது எதுக்காக நான் இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா,
இது ஆரோக்கியமான பெயிண்ட். அதுக்காக நான் சொல்ல வரேன். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. ஏன்னா நம்ம முதல்ல வேலை செய்றவங்க வந்து பாலிஷோடைய எஃபெக்ட் தெரியாம அதிகமா யூஸ் பண்ணிட்டு, நாளடைவில பார்த்தீங்கன்னா உடல்நிலை பாதிப்பு வந்து அதிகமா ஏற்படுது. அதனால இந்த பாலிஷ வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பெயிண்ட்ட வாங்கி யூஸ் பண்ணுங்க. எல்லா பெயிண்ட் கடையிலும் கிடைக்கும். சப்போஸ் நீங்க கேட்டாவே அவங்க உங்களுக்கு வர வச்சு குடுத்துருவாங்க. ஏன்னா சீன்லக் பாலிஷ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பாலிஷ் தான். ஆயில் பேஸ் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணிட்டுருப்போம். ஸ்ட்ரெய்னர் யூஸ் பண்றோம். என்சைத்தினர் யூஸ் பண்றோம். இந்த வாட்டர் பேஸ் பாலிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமா தெரியல. நெறைய பேர் யூஸ் பண்றது கிடையாது. இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லா பில்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் பேஸ் பாலிஷ் தான். ஏன்னா என்னுடைய உடல்நலம் எனக்கு தேவை. அதனால அத அதிகமா யூஸ் பண்றேன். அதுக்காக நான் மத்த பிராண்ட்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வரல. மத்த பிராண்ட்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்க சேஃப்டியோட யூஸ் பண்றது பெஸ்ட்டு. அத தான் நான் மென்ஷன் பண்றேன். மத்த எல்லா பிராண்டும் யூஸ் பண்ணுங்க. மாஸ்க் போட்டுக்கங்க. ஆ எனக்கு இதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சுன்னா, நீங்க இத யூஸ் பண்ணுங்க. எனக்கு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.